கூட நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. வயர்ஸும் கரெக்டாக இருந்தது. ஸோ நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வயர்ஸ்லாம் நம்ம என்ன செய்யணும், உள்ளே சொருகி விடணும். அது எப்படி சொருகுதுன்னு பார்ப்போம். ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு லைனை நீங்கள் இப்படி உள்ளே மடக்கி சொருகினாலும் சரி தான், அல்லது இந்த ஒரு லைன் இப்படி இந்த ஒரு நாட் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே வர மாதிரி இப்படி வயர்ஸை மடக்கி விட்டாலும் சரி தான், எப்படினாலும் சரி தான். அதை விட நீங்கள் இப்படி உள்ளே மடக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எந்த வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வயர் எப்படி உள்ளே சொருகி விடுறதுன்னு பார்ப்போம். ஒரு சில வயர்ஸ் மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஏன்னா அது இந்த கார்னரில் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த வயர் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். இப்படி நம்ம உள்ளே மடக்கி சொருகும்போது இந்த வயரை இந்த பக்கமும் லெஃப்ட் சைடு உள்ளதை இந்த லெஃப்ட் சைடாக பார்த்து சொருகணும், ரைட் சைடு உள்ளதை அந்த பக்கமாக சொருகணும். இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்படி சொன்னால் நமக்கு ஒன்று போல் இருக்கும், கூட பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும். அடுத்து ஒரு பூ மட்டும் நான் சொருகி காமிக்கிறேன். நீங்கள் மீதி எல்லாம் அதே மாதிரி சொருகணும். இதுவே நான் 2 ரோல்லையும் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பிஸ்கட் கூட இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய 1 ரோல் பாஸ்கட், அதில் பிஸ்கட் கூடையில் 1 ரோலில் போடுறது எப்படி, ரன்னிங் வயரில் போடுறது எப்படி, இப்படி நிறைய வீடியோஸ் நான் பிஸ்கட் கூடையை பற்றி கொடுத்துருக்குறேன். மெஷர்மெண்ட் நிறைய கூடைகளுக்கான, அதாவது இதிலேயே நம்ம 3 ரோலில் போடுறது, 4 ரோலில் போடுறது, இதுக்கான மெஷர்மெண்ட்டும் தனியாகவே கொடுத்துருக்கேன். அது மெஷர்மெண்ட்ஸ் வீடியோவில் போய் பாருங்கள். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் கேட்பீங்க, அதனால தான் நான் முன்னோக்கிட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் பெரிய கூட போடுறதா இருந்தால் எப்படி போடலாம், மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. அதான் நான் முன்னோக்கிட்டே சொல்லிட்டேன். இப்போ இந்த வயரை இந்த பக்கமாக இப்படி நம்ம என்ன செய்யணும், எல்லா வயர்ஸையும் இப்படி ஒரு எவ்வளோ தூரம் உங்களுக்கு சொருக முடியுமோ 4 பூ 5 பூ கிட்ட சொருகி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு 2 பூ மட்டும் சொருகி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை கண்டினியூ பண்ணி அப்படியே என்ன செய்யணும், ஒரு 4-5 பூ கிட்ட சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டோன்னா நமக்கு கூட ஃபினிஷ் ஆகிடும். நம்ம எல்லா பூவையும் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஹேண்டில் உங்களுக்கு என்ன விருப்பமான ஹேண்டிலோ அது போடலாம். இதுக்கு 3 அல்லது 4 வயர் வச்சு போட்டிங்கன்னா நல்லா பொருத்தமாக இருக்கும். பெரிய கூட பார்த்தீங்களா, அதனால் முறுக்கு கைப்பிடி இருக்குது, உருண்டை கைப்பிடி இருக்குது, இப்படி நிறைய ஹேண்டில்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட், வயர் கூடை ஹேண்டில் மேக்கிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் எப்படி போட்டதுன்னு நான் சொல்லி கொடுத்துப்பேன். இந்த மாதிரி வயர்ஸ்லாம் உள்ளே சொருகி விட்டுருங்க. ஒரு பூக்குள்ள வயரை மட்டும் நான் உங்களுக்கு சொருகி காமிச்சிருக்கேன். இதை கண்டினியூ பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே எல்லா வயர்ஸையும் சொருகி விட்டுறணும். நான் சொருகியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி இப்படியே போகும். அது இந்த பக்கம் உள்ளது லெஃப்ட் சைடில் உள்ளது இப்படி கிராஸ்லேயே போகும், ரைட் சைடில் உள்ளது இப்படி கிராஸில் போகும். இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம சொருகி விட்டு முடிச்சிட்டோம்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். நான் எல்லா வயரையும் சொருகி விட்டு அடுத்தப்போ ஹேண்டில் போடும்போது நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்படியே மடக்கி விட்டே சொருகுங்க, கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நீட் லுக்காக இருக்கும். இதே மாதிரியே சொருகிடுங்க. வயர்ஸ் கரெக்டாக தான் இருந்தது. ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், வயர் கரெக்டாக இருக்காங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹேண்டில் போடும்போது பார்ப்போம். இப்போ இந்த குடைக்கு முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த குடையில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஒன் 2 3 4 5 5th லைனில் நான் விடுறேன். 5 அடியில் 2 வயர் கட் பண்ணிக்குவாங்க. நம்ம இப்போ இதை உள் வயர்னு சொல்லுவோம். இந்த உள் வயரை நம்ம என்ன செய்யணும், 2 வயர் கட் பண்ணிக்கணும். 5 அடியில் 2 வயர் கட் பண்ணிக்கணும். இப்போ ரன்னிங் வயர் நமக்கு அளவு தெரியாது, அதனால் நமக்கு ஒரு அரை பண்டில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ட்ரை பண்ணணும். இதுக்கு எப்போவுமே நமக்கு ஒரு அரை பண்டில் வயர் இருந்தால் தான் நீங்கள் முறுக்கு ஹேண்டில் ட்ரை பண்ணணும். ஏன்னா வயர் இதுக்கு அதிகமாக எடுக்கும். ரவுண்ட் ஹேண்டிலுக்குலாம் அவ்வளோவும் எடுக்காது, இதுக்கு முறுக்கு கைப்பிடிக்கு நிறையா எடுக்கும். இப்போ இந்த 2 வயர் உள்ளே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த உள் வயர் 5 அடியில் எடுத்துக்கோங்க. 5 அடி 5 அடி 10 அடி மொத்தம் வரும். ஒரு பக்கத்துக்கு 2 வயர் தேவைப்படும். கூடுதலாக வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ரன்னிங் வயர் எடுத்து இப்படி உள் பக்கமாக விட்டு கொண்டு வரணும். இப்படி உள் பக்கமாக விட்டு கொண்டு வாங்க. கொஞ்சம் தூரம் இப்படி மேலே வர இழுத்துட்டு இவ்வளோ தூரம் விட்டுக்கோங்க. ரன்னிங் வயர் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த வயர் எடுத்து ரன்னிங் வயரை கொண்டு வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்கிறத எடுத்து இந்த ஹோல்குள்ளே விட்டு வெளியே எடுக்கணும்.
இதை நம்ம உள் வயர்னு சொல்லுவோம், இது ரன்னிங் வயர். இதை அப்படியே கொண்டு வந்து ஸ்டார்டிங் கவனமாக பாருங்கள், அதான் ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன். அடுத்து இந்த வயரை ட்விஸ்ட் பண்ணி இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு இருக்கிற வயரை உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். அடுத்தாப்பில் திரும்ப இந்த வயர் எப்போவுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம இன்னும் விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த வயர் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்புறமா இந்த வயரை ரன்னிங் வயரை கொண்டு வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும் வயரை. திரும்ப இப்படி மடக்கி ரைட் சைட் கொண்டு வரணும். நிறைய ஹேண்டில் மாடல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மாடலாக ஹேண்டில் போடணுன்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வயர் கூட ஹேண்டில் மேக்கிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு எல்லா விதமான 2 வயர்லேருந்து நிறைய ஹேண்டில்ஸ் 4 வயர் 5 வயர் போடுறது வரை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தப்பில் வயரிங்கை கொண்டு வந்து இதே மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணி மேலே வர கொண்டு போக வேண்டியதான். இதே டபுள் கலர் வச்சு எப்படி போடுறது, மல்டி கலரில் நிறைய கலர்ஸ் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். முறுக்கு ஹேண்டில்லே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் இதே மெத்தட் தான் நமக்கு எண்டிங் வரை இந்த மெத்தடில் தான் நம்ம போடப்போம். கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்புறமா நீங்கள் போட பழகிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுருவீங்க, மறக்காது. அடுத்தாப்பில் கொஞ்சம் தூரம் ஹேண்டில் நம்ம வளர்த்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும், இந்த வயரை கொஞ்சம் இறுக்கி விடணும். அப்போ தான் ஹேண்டில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி கீழே பக்கம் இறுக்கிடணும். இப்போ உங்களுக்கு அந்த முறுக்கு டைப் வந்திருக்கும் பாருங்கள், இப்படி இந்த அரும்பு டைப் வந்திருக்கும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபுல் ஹேண்டிலும் போட்டு கொண்டு வரணும். நமக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அவ்வளோ லென்த் நம்ம போட்டு மேலே வர கொண்டு வந்துட வேண்டியதான். ஓகே, இதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணி ஃபுல் ஹேண்டிலும் முடிச்சுட்டு பார்க்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி மாற்றி கொண்டு வரணும். ஓகே, இப்போ நம்ம ஃபுல் ஹேண்டிலும் முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் ஃபுல் ஹேண்டில் முடிச்சுட்டு பார்க்கலாம். 2 ஹேண்டிலும் நம்ம பின்னி முடிச்சதுக்கப்புறமா ஒரே லென்த்தாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது வச்சு பார்த்தோம்னா நமக்கு சேம் லென்த்தாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், ஹேண்டிலை இப்படி உள் பக்கமாக கொண்டாந்து இல்லை வெளி பக்கமாக கொண்டாந்து இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி உள் பக்கமாக விட்டு கட்டி முடிச்ச வேண்டியதான். ரன்னிங் வேற கட் பண்ணிடுங்க, கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணுங்க. கரெக்டாக வச்சு கட்டிடுறாங்க. ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோ. இப்போ இதை உள்ளே கொண்டாந்து முடிச்சு போட்டுறாங்க. இப்படி உள்ளுக்குள்ள முடிச்சு போட்டுட்டு இந்த வயர் செய்யலாம். இப்போ நம்ம ஏற்கனவே உள்ளே சொருகி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொருகி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த வயர்ஸ்லாம் உள்ளே இப்படி எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் போட்டு ஃபுல்லாக சொருகி முடிச்சிடணும். இந்த எல்லா வயரையும் உள்ளே சொருகி முடிச்சிடணும். அதே மாதிரி இந்த ஹேண்டிலையும் என்ன செய்யணும், இப்படி கொண்டாந்து இங்கே கொண்டாந்து கட்டி உள்ளுக்குள்ளே முடிச்சு போட்டு வயரை ஃபுல்லாக உள்ளே சொருகி விட்டுணும். அதோட நமக்கு ஹேண்டில் ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன செய்யணும், ஒரு வயர் வச்சு இந்த இடத்துலையும் கட்டி விட்டுணும். இதுக்குள்ளே கொண்டாந்து கட்டி விட்டுணும். அப்போ தான் நமக்கு ஹேண்டில் அசையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முடிச்சுட்டு பார்க்கலாம். ஹேண்டில் உள்ளே கொடுத்து இதே மாதிரி கட்டி முடிச்சிட்டோம்னா ஹேண்டில் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த வயர்ஸ் இதுக்குள்ளே விட்டு எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த வயரையும் இப்படி உள்ளுக்குள்ளே முடிச்சு போட்டு சொருகி விட்டுரும். இப்போ நமக்கு கூட ரெடி ஆயிடுச்சு. 3 ரோலில் போட்டிருக்கோம், கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வயர் இருந்ததுன்னா இந்த மாதிரி முறுக்கு ஹேண்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உருண்டை ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் ஹேண்டில் அதே போடுங்க. அதுதான் உங்களுக்கு வயரும் கொஞ்சம் மிச்சமாகும், சீக்கிரமாகவும் வேற முடியும். இந்த மாதிரி ஹேண்டில் போடணும்னா கொஞ்சம் வயர் எக்ஸ்ட்ரா ஆகும்.
இந்த கூடையோட பார்ட் 1 and 2ஓட லிங்க் பிஸ்கட் கூடை இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஏரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.